ஹாய் மக்களே, வணக்கம் மக்களே. ஏபிசி மால்ட்டோட ப்ராசஸ் வீடியோ தாங்க பார்த்துட்ருக்கோம். இது வந்து லாஸ்ட் வீடியோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் பண்ணணுங்கிற வீடியோ ஆல்ரெடி நான் இதுக்கு முன்னாடி வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்கள். கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி கொண்டு வந்து கீழே ஃபேன் கடியில் வச்சுருங்க. வச்சுட்டு நல்லா கிளறணுங்க, கையெடுக்காமல் கிளறிட்டே இருந்தீங்க அப்படின்னா இதை மாதிரி திரண்டு கட்டிக்கிட்டே வருங்க. ஸோ அப்படி வரும்பொழுது பார்த்திங்கன்னா கரண்டி வச்சு நல்லா அமுத்தி அதை வந்து உடச்சி விடணுங்க. உடச்சி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து ஃபுல்லாக எல்லாத்தையுமே வடக்கல் அடியில் இருந்து சொல்லட்டி தேய்க்கணுங்க. அப்படி இல்லைன்னா கீழே அப்படியே பிடிச்சிக்குங்க. நான் வந்து கொஞ்சம் பேக் சைடு கரண்டி வச்சு இது பண்ணுறேன் பார்த்திங்களா, அந்த மாதிரி பண்ணினீங்கன்னா அந்த பெருசாக கட்டியாக இருக்கிறதுலாம் வந்து நல்லா பவுடர் ஃபார்மாக ஆயிருங்க. இது கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் தாங்க. ஆனால் ஒன்ஸ் நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா கடையில் வாங்குகிற ஹெல்த் ட்ரிங்க்கு பதிலாக நம்மளே வீட்டில் சூப்பராக ரெடி பண்ணி நம்மளோட கிட்ஸுக்கும் நம்மளும் குடிச்சிட்டு வரலாங்க. ஸோ இந்த மாதிரி பவுடர் ஃபார்முக்கு வந்துடுங்க. அதுக்கப்புறம் நல்லா சளிச்சிட்டிங்க அப்படின்னா சளிச்சிட்டு அந்த மிச்சம் அந்த கட்டிக்கிட்டே இருக்கும் பார்த்திங்கன்னா, அதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டி எடுத்துக்கோங்க. அப்போ நம்மளோட ஏபிசி மால்ட் வந்து தயாராகிருங்க. பீட்ரூட் மால்ட் எப்படி ரெடி பண்ணணுங்கிறது ஃபுல் வீடியோவாக நான் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.